வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதனை பார்க்கலாம். சிலை அமைக்கப்பட்டு கால் நூற்றாண்டு ஆகுது. வெள்ளி விழா கன்னியாகுமரியில் வானுயர்ந்து இருக்கும் வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா குறித்த அறிவிப்பு ஒன்றினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை அமைந்து கால் நூற்றாண்டு முடிந்துவிட்டது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கன்னியாகுமரியில் வானுயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா குறித்த அறிவிப்பு ஒன்றினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கம். வடக்கே உள்ள வானுயர்ந்த இமயமலைக்கு நிகரா தெற்கே குமரி முனையில் தமிழ்மலையாக வள்ளுவர் சிலையை உருவாக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கடல் அலைகள் தாலாட்டும் குமரி கடல் நடுவே ஐயன் திருவள்ளுவருக்கு 2000 ஆண்டின் தொடக்கத்தில் 133 அடியில் வானுயிர் புகழுக்கு சாட்சியமாக சிலை அமைச்சார். அந்த சிலை அமைக்கப்பட்டு கால் நூற்றாண்டு ஆகுது. வெள்ளி விழா காண்கிறது வள்ளுவர் சிலை. அதை கொண்டாடுகிற விதமாக 31/12/2024 மற்றும் 1/1/2025 ஆகிய நாட்களில் வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கு. இந்த உலகத்துக்கே பொதுமறை வழங்கினவர் நம் ஐயன் திருவள்ளுவர். சாதி மத பேதங்களை கடந்து தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்த திருவள்ளுவர் தந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை வாழ்வியலா பாமர மக்களின் உள்ளங்களிலும் பதிய வச்சு உதடுகளை உச்சரிக்க வச்சது திராவிட இயக்கம். ஆனால் அந்த வள்ளுவருக்கே காவிச்சாயம் பூச இன்னைக்கு ஒரு கும்பல் நினைக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் சமத்துவத்தை வலியுறுத்தினவர் வள்ளுவர். அவர் எல்லாருக்கும் பொதுவான தமிழர்களின் அடையாளம்னு மீண்டும் முழங்க வேண்டியிருக்கு. திருக்குறள் மாநாடுகளை நடத்தி வள்ளுவத்தை உயர்த்தி பிடிச்சார் தந்தை பெரியார். நம் நெறி குறள் நெறி, நம் மதம் குறள் மதம் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். குறள் வகுப்பறையில் மட்டுமில்லாமல் உங்கள் இல்லங்களிலும் மட்டுமில்லாமல் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா. அத்தகைய குறள் எனும் அறிவு திருவிளக்கை திக்கட்டும் பரப்புற பணியை தன்னோட ஒப்பற்ற கடமையாக கருதி செயல்பட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இன்னும் சொல்லணும்னா குறள் பரப்புற ஒரு ஆசானா வலம் வந்தார் தலைவர் கலைஞர். குறளோவியம் தீட்டினார், குறளுக்கு விளக்க உரை தந்தார், தலைநகரில் வள்ளுவர் கோட்டம் அமைச்சார், அரசு அலுவலகங்களிலும் பேருந்துகளிலும் எழுத வச்சு குறளை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்தார். கன்னியாகுமரியில் வானுயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா குறித்த அறிவிப்பினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் வள்ளுவர் சிலை திறக்கப்பட்ட நிலையில் அதனுடைய கால் நூற்றாண்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட இருக்கிறது.